இன்னைக்கு கிச்சனில் என்ன சமையல்னு பார்த்துருவோம். இதில் சேப்பங்கிழங்கு வேக வைக்கிறதுக்காக கீழே குக்கரில் தண்ணி ஊற்றி அந்த தட்டு போட்டு சேப்பங்கிழங்கு, மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சோண்டு புளி போட்டிருக்கேன். அது மக்காமல் இருக்கும், நாக்கில் அரிக்காமல் இருக்கும். அதுக்காக வேண்டி அதை மூடிட்டு அதுக்கு மேலேயே சாம்பாருக்கு பருப்பு வச்சிடலாம். பருப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சம் எண்ணெய், விளக்கெண்ணெய் ஊற்றிருக்கேன். பூண்டு, 2 வெந்தயம் போட்டு மூடி வச்சு அதில் 2 விசில் விட்டுடலாம். இந்த பக்கம் அடுப்பில் சாதம் வேக வச்சுருக்கேன். இதில் கடலை வேக வச்சுருக்கேன். இப்போ 3மே வெந்துட்டுருக்கு. இப்போ இதுக்கு ரசம் இந்த பக்கம் ரசம் தாளிச்சிக்கலாம். ரசம் ஆஸ் தான். நான் மிளகு ஜீரகம் எண்ணெயிலே நான் எடுத்து வச்சுருக்கேன். வீடியோ போடாமல் இருக்கேன். மிளகு ஜீரகம் எண்ணெயிலே வறுத்து வச்சா ரசம் சூப்பராக இருக்கும். இதை கரைச்சி வச்ச புளி, தக்காளி இதெல்லாம் ஊற்றி ரசம் கொதிச்சிடும் 5 நிமிஷத்தில். ரசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கம் வெந்துருச்சு. 2 சவுண்டு பருப்பு வெந்துருச்சு. நமக்கு சேப்பங்கிழங்கு வெந்துருச்சு. இதை நம்ம சேப்பங்கிழங்கு வெந்துருச்சு. அதை உளித்து கட் பண்ணி வச்சுக்கலாம். டக்குன்னு செஞ்சிடலாம். ஒரு 1/2 an hour தான். பிகினர்ஸ் கூட செஞ்சிடலாம். இது வெந்துருச்சு. இதை எடுத்து உளித்து கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பக்கம் சாம்பார் தாளிச்சிடலாம். அதுக்கு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு வெண்டைக்காய் சாம்பார் இந்த மாதிரி செஞ்சால் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வளவளப்பு இல்லாமல் எண்ணெய் ஊற்றி கடுகு, ஜீரகம் மட்டும் போடணும். வெந்தயம் தான் நம்ம பருப்பு வேகும் போதே போட்டுருக்கோம்ல, அதனால் போட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி இது கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் சேர்த்து போட்டால் புளி கொஞ்சம் கம்மியாக ஊற்றினா நல்லாயிருக்கும் சாம்பார். அதுக்கு தக்காளி 3 தக்காளி நான் கரைச்சி வச்சுருக்கேன். அப்படி நான் கொஞ்சம் தோல் கெட்டியாக இருந்துச்சு. இப்போ வர பெங்களூர் தக்காளி, அதனால் கையிலேயே நல்லா மசித்து கரைச்சி வச்சுருக்கேன். 3 தக்காளி அதை போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இதுக்கு உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். கல் உப்பு போட்டால் தான் நல்லாயிருக்கும். கல் உப்பு போட்டுக்கலாம். வெண்டைக்காய் வதக்கவே தேவையில்லை. இதே மாதிரி செஞ்சால் உங்களுக்கு வளவளப்பு இல்லாமல் நல்லாயிருக்கும். 10 நிமிஷம்தான் வதங்கிடும். சாம்பார் 10 நிமிஷம் செஞ்சிடலாம். இப்போ வதங்கிடுச்சு. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான புளி தண்ணி, தக்காளி 3 தக்காளி போட்டாலும் புளி பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். புளி ஊற்றுனதுக்கப்புறம் இதில் நம்ம அரைச்சி வச்ச குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு கொதி வந்தோடனே அதை 2 ஸ்பூன் போடணும். உங்கள் காரத்தை அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். 2 ஸ்பூன் போட்டு நல்லா கிளறிக்கணும், கட்டி இல்லாமல். புளியிலேயே கூட போட்டு ஊற்றிக்கலாம், புளியும் போட்டுக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கிட்டு ஒரு கொதி வந்ததே இதில் கட் பண்ணி வச்சுருக்க சாம்பாருக்கு 1 இன்ச் அளவு கட் பண்ணி வச்சுக்கணும். வெண்டங்காய் அதை சேர்த்திக்கலாம். ஒரு 6 வெண்டங்காய் தான் போட்டிருக்கேன். சாம்பாருக்கு ரொம்ப போட்டால் நல்லா இருக்காது. வெண்டங்காய் போட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு அது வேகட்டும். அதுக்குள்ளே இங்கே சேப்பங்கிழங்கு தாளிச்சிக்கலாம். ரோஸ்ட்டுக்கு எண்ணெய் ஊற்றி இதுக்கு எண்ணெய் நிறையா ஊற்றணும். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி இது ரோஸ்ட்டு அது கொட்டி கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிட்டே வரலாம். சிம்மில் வச்சு நல்லா வதக்கிட்டே வரணும். இந்த மாதிரி செஞ்சால் நல்லாயிருக்கும். எண்ணெயிலேயே போட்டோம்னா கொஞ்சம் மிளகா அப்படி கரிஞ்சிரும். இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு பார்த்துடலாம். இந்த பக்கம் சாம்பார் கொதிச்சிருச்சு. பருப்பு தண்ணி வச்சுருந்தோம்ல, பருப்பு அதை சேர்த்தியாச்சு. இந்த சாம்பார் கொதிச்சிருச்சு. 10 நிமிஷம் தான் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ரோஸ்ட் ஆகிட்டுருக்கு. இந்த பக்கம் இது கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், தேவையான அளவு. உப்பு கொஞ்சம் போட்டு தானே வேக வச்சுக்கிறனால பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா வதக்கி விடணும். இந்த மாதிரி பிரட்டி விட்டு சிம்லேயே வச்சு வளர்க்கணுமா நல்லாயிருக்கும். இந்த ரோஸ்ட்டு சாம்பார் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த கிழங்குலாம் அடிக்கடி வாங்கி செஞ்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இது வரமிளகாத்தூள்
சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் போடுறேன். அதை போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு சிம்லேயே வச்சிடணும். நல்லா பிரட்டி விட்டு சிம்மில் வச்சிடலாம். அது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இதுக்கு இந்த மாதிரி அடிகனமானது பாத்திரத்தில் வச்சோம்னா கொஞ்சம் பிடிக்காமல் வரும். இதுக்கு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இது பெருங்காயத்தூள் போட்டு மூடிக்கலாம். லாஸ்ட்டாக பெருங்காயத்தூள் போட்டால் சாம்பார் நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். சாம்பார் ரெடி ஆகிடுச்சு நமக்கு, வெண்டைக்காய் சாம்பார். இப்போ இது நல்லா ரோஸ்ட் ஆனது. இதில் வந்து அரிசி மாவு 2 ஸ்பூன் தூக்கிட்டோம்னா நல்லா ரோஸ்ட் ஆயிரும். போட்டு பரத்தி வச்சு சிம்லேயே வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி இப்போ லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம கிச்சனில் இன்றைக்கி என்னென்னு பார்த்துருவோம். வெண்டைக்காய் சாம்பார், சாதம், வெண்டைக்காய்க்கு சாம்பார், சாதம், சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு, ரசம், தயிர், வேக வச்ச வேர்க்கடலை. இது வந்து ஸ்நாக்ஸுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.